சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கம் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டைனிங் டேபிளுக்கு வந்த காவியா வந்துட்டு, அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவும், என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் கேட்குறாரு. இல்லை அங்கிள், இங்கே தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறாங்க, அதே மாதிரி மலரும் வக்கீலுக்கு படிக்கிறாங்க. எனக்கும் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையாக இருக்கு அங்கிள், நான் படிக்கிறதுக்கு சம்மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், நல்ல விஷயந்தானம்மா, நீ ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், ஆமாம் அங்கிள், நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு ஜாப்புக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் அப்பா தான் எக்கச்சக்கமான சொத்து இருக்கு, நம்மக்கிட்டேயே 4-5 கம்பெனி இருக்கு, நீ அதை ரன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணம் காட்டி என்ன என் அப்பா வேலைக்கே அனுப்பலை. ஆனால் எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையாக இருக்கு அங்கிள், நான் படிக்கலாமா, நான் படிக்க போகிறதுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், நல்ல விஷயம், நீ என்ன படிக்க போகிற, என்ன படிக்கணும்னு விருப்பப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு. பெரிய ஆசைலாம் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசை, எனக்கு வக்கீல் படிக்கணும்னு ஏற்கனவே ஆசை இருந்துச்சு, ஆனால் ஒரு டிகிரியோடையே நிப்பாட்டிட்டேன், அதான் நான் வக்கீலுக்கு படிக்கலாமா, லா காலேஜில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும், இங்கே ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. என்னது, வக்கீலுக்கு படிக்க போறியா, இங்கே பாருமா, ஏற்கனவே இங்கே தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு போய்கிட்டு இருக்கா, அப்புறம் அந்த மலரு அவளும் வக்கீலுக்கு படிக்க போகிறேன்னு போய்கிட்டு இருக்கா. இப்படி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வீட்டு பழக்க வழக்கத்தை மீறி ஒவ்வொன்றா செஞ்சா என்ன அர்த்தம், அது சரிப்பட்டு வராது. நீ தான் ஏற்கனவே ஒரு டிகிரி முடிச்சிருக்கல்ல, அப்புறம் அதுக்கு மேலே என்ன, நீ இந்த வீட்டிலே இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ராஜாங்கம் வந்துட்டு, ஈஸ்வரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, காவியா என்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கு, நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் ஈஸ்வரி அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் போஸ் வந்துட்டு, இவ சும்மா இருந்தாலே அம்புட்டு லா பாயிண்டாக பேசுவா, இதில் வக்கீலுக்கு வேற படித்து வக்கீல் ஆயிட்டானா கிழிஞ்சது நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஈஸ்வரி கிட்ட மெதுவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு, ஐயா ராசாங்கம், காவியா கேட்குறது நல்ல விஷயந்தானையா, சம்மதம் சொல்ல வேண்டியது தானே, நாளைக்கே கூட காவியா அந்த சட்டக்கல்லூரியில் போய் சேர்ந்துக்கிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ராஜாங்கம் சொல்கிறாரு, இங்கே பாரு காவியா, நீ படித்த பொண்ணு, இந்த வாழ்க்கை உனக்கு சரி வராது, இந்த வாழ்க்கை தவறான வாழ்க்கைன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும், ஆனால் இந்த வாழ்க்கையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லிட்டு நீ உறுதி எடுத்து இந்த வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்த, அதனால் நீ என்ன செய்யணும்னு நினைக்கியோ அதுக்கு நாங்கள்லாம் உன் கூட உனக்கு உறுதுணையாக இருப்போம். நீ சட்டக்கல்லூரியில் போய் சேர்ந்து சட்டம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நாளைக்கே நீ சட்டக்கல்லூரியில் சேரலாம். நான் என்னோட பிஏ கிட்ட சொல்லி உனக்கு எந்த காலேஜில் சீட்டு வேணும்னு சொல்லி நான் ஏற்பாடு பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், ஈஸ்வரி முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆயிருது. சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்படி போடு, இந்த போஸை இவ கண்டிப்பா ஜெயில் கம்பி என்ன வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, காவியா ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, நீங்க சீக்கிரமே லாயர் ஆகணும், உங்களை லாயர் காவியாவா நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்ப காவியா கிட்ட ஈஸ்வரி சொல்றாங்க, ஏமா ஏற்கனவே நீ
ஒரு டிகிரி முடிச்சிருக்கல்ல, நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. தமிழ் டாக்டருக்கு படிக்கிறா, மலர் 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்காக ஏதோ டிட்டோரியல் போய்கிட்டு இருக்கா, நம்மளும் ஏன் சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நீ சட்டக்கல்லூரியில் போய் சேர போறியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், இங்கே பாருங்க, அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் லாயர் படிக்கணும்னு கேட்கல. எனக்கு ஏற்கனவே லாயருக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. எங்கள் அப்பா போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்னால் படிக்க முடியலை. மற்றபடி அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் முடிவெடுக்கிற ஆள் நான் கிடையாது. அதே மாதிரி பொறுக்கி பிள்ளையை பெற்று வச்சிருக்கிற உங்களையும் சரி அந்த போஸையும் சரி ஏதாவது ஒரு கேஸில் தூக்கி உள்ளே வச்சாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், ஈஸ்வரியால் காவியாவை எதிர்த்து எதுவுமே பேச முடியல. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. ராஜாங்கம் காவியாவை கூப்பிடுறாரு. எம்மாடி காவியா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடவும், அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வாராங்க. இந்தாமா, ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு லா காலேஜில் உனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. நீ நாளைக்கே போய் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உனக்கான ஃபீஸும் கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், காவியாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அங்கிள் நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்குறாங்க. ஆமாம்மா, இந்தாம்மா உனக்கு அட்மிஷன் போட்டதுக்கான ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கொடுக்கவும், காவியாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் ஈஸ்வரி, போஸு, சித்ரா 3 பேரும் காவியா லா காலேஜ் படிக்க போறத நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க.